வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டான் பிக்சர்ஸ் உடைய தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிச்சிருக்கிற இட்லி கடை இன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த இட்லி கடை எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொன்றா இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இட்லி கடை படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இட்லி கடை படத்தோடைய ட்ரெய்லர் கட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய கதை இப்படி தான் இருக்க போகுது, இப்படி தான் போக போகுது அப்படிங்கிறத எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் எல்லாத்தையுமே வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த முழு படமும் வந்து இருந்துச்சு. ஸோ சங்கராபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இட்லி கடை, சிவனேசன் இட்லி கடை. சிவனேசனா இந்த படத்தில் ராஜ்கிரண் நடிச்சிருக்காரு. அவருடைய பையன் முருகனா தனுஷ் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ ராஜ்கிரனுடைய ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கடுத்து நம்மளுடைய பையன் இந்த இட்லி கடை எடுத்து நடத்தணும், இதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆசையும் எண்ணமும் அவருக்குள்ள வந்து இருக்கும். ஆனால் தனுஷை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஊர்ல இருந்து சென்னைக்கு போவார். அங்கிருந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்காக்ல ஏஎஃப்சி அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து ஒரு பெரிய பொசிஷனில் வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு கட்டத்தில் பேங்காக்ல இருந்து மறுபடியும் அவருடைய சொந்த ஊருக்கு திரும்ப வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது. அப்படி அவர் திரும்பி வந்ததுக்கு அப்புறமா அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, என்னென்ன பிரச்சனைகளை அவர் ஃபேஸ் பண்ணாரு, கடைசியாக என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த இட்லி கடை படத்தோடைய மொத்த கதையுமே. தனுஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் மாசான படங்கள் கொடுப்பாரு, இன்னொரு பக்கம் கிளாஸான படங்கள், இன்னொரு பக்கம் கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான படங்கள் கொடுப்பாரு. அந்த மாதிரியான ரொம்பவே சிம்பிளான ஒரு படமாக தான் இந்த இட்லி கடை படத்தை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோடைய ஹீரோ தனுஷா இருந்தாலும் கதையின் நாயகனாக தான் அவர் இந்த படத்தில் வருவாரே தவிர, அவர் ஹீரோ அப்படிங்கிறதுனால அவருக்குன்னு ஒரு மாசு பில்டப் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இந்த படத்தில் வந்து இருக்காது. இந்த படத்தில் முருகன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிற ஆக்டர் தனுஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அவர் எப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மர் ஆக்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ ஆஸ் யூஷுவல் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய கேரக்டராக இருக்கட்டும், அவருடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே சட்டிலாக தான் வந்து இருக்கும். அதை நல்லாவே வந்து பண்ணியிருந்தாரு. அவருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நித்யா மேனன் இந்த படத்தில் கயல் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ நித்யா மேனனை வந்து ராட்சசி, அரக்கி அப்படின்னு வந்து மிஷ்கின் சொல்லுவார். அதாவது இதெல்லாம் வந்து நடிப்பில். ஸோ அது வந்து உண்மைதான். அந்தளவுக்கு செமையாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க. திருச்சிற்றம்பலம் படத்தில் எப்படி நித்யா மேனனா அவங்க தெரியாமல் சோபனா அப்படிங்கிற அந்த கேரக்டராக தெரிஞ்சாங்களோ, அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே கயல் அப்படிங்கிற அந்த கேரக்டராக தான் வந்து தெரிஞ்சாங்க. கயல் கேரக்டருக்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது படம் ஃபுல்லாக வராங்க, பயங்கரமான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது. எல்லாருக்குமே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அளவான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் என்னென்ன பண்ணணுமோ அதை எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் நித்யா மேனனும் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ திருச்சிற்றம்பலத்தில் தனுஷ் நித்யா மேனன் கெமிஸ்ட்ரி காம்போ எப்படி ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சோ அதே மாதிரி இதுலையுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடுத்து இந்த படத்தில் வில்லனா நடிச்சிருக்கிற அருண் விஜய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வில்லன் அப்படின்னோடனே அருண் விஜய் வந்து பயங்கரமான ஒரு வில்லனா ப்ளே பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் வந்து கிடையாது. இந்த படத்தோடைய வில்லன் கேரக்டர் வந்து ஒரு சட்டிலான ஒரு வில்லன் கேரக்டர் தான். அதுக்கு என்ன பண்ணணுமோ அது அருண் விஜய் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோவும் சட்டிலான ஒரு ஹீரோ, வில்லனும் சட்டிலான ஒரு வில்லன். மொத்தத்தில் இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே உள்ளுக்குள்ளே இருக்கும். ஆனால் எல்லாமே வந்து ஒரு லிமிட்டாக தான் வந்து இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்காது. எல்லாமே ஒரு மீட்டருக்குள்ளே தான் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. இவங்களை தாண்டி இந்த படத்தில் நடிச்சிருக்கிற சத்யராஜ், இளவரசு, பார்த்திபன், சமுத்திரகனி, ஷாலினி பாண்டே அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்தந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதுக்கான நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தோடைய சினிமோட்டோகிராஃபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சினிமோட்டோகிராஃபி ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. குறிப்பாக ஒரு சில ஷாட் இவங்க பிளேஸ் பண்ண விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ஃப்ரேமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் இந்த படத்தோடைய கதைக்களம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கராபுரம் அப்படிங்கிற அந்த கிராமத்தில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த கிராமத்தை காமிச்ச விதம் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா காமிச்சிருந்தாங்க. ஸோ விஷுவலாக வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அடுத்து மியூசிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. அவருடைய மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக வந்து அமைஞ்சிருக்கு. அது சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த கதைக்கு என்ன தேவையோ, அந்தந்த சீனுக்கு என்ன தேவையோ அது ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி சாங்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சாங்ஸுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஜிவி வந்து சொல்லியிருந்தாரு அப்படின்னு நினைக்கிறேன், ரீல்ஸ் கட்டில் ட்ரெண்ட் ஆகிற மாதிரி, வைரல் ஆகிற மாதிரியான சாங்ஸ் வந்து நான் எப்போவுமே கொடுக்க மாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி இந்த இட்லி கடை சாங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாங் வரும்போதுமே வந்து அந்தளவுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ஹிட் பயங்கர வைரலாவோ அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. பட் இப்போ படமாக பார்க்கும்போது படத்தில் வரக்கூடிய சாங்ஸ் எல்லாமே கேட்கறதுக்கும் சரி, பார்க்கறதுக்கும் சரி நல்லா இருந்துச்சு. என்ஜாமி தந்தானே அந்த சாங்கோடைய விஷுவல்ஸ் நல்லா இருந்துச்சு. டான்ஸ் கோரியோகிராஃபியுமே வந்து நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்தோனிதாசன் இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த பாட்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் வரும். அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா 2 தடவை பேக் டு பேக் ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து சோகமாக வரும், செகண்ட் டைம் வந்து பீட் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 ட்ராக்குமே சரி, அதை பிளேஸ் பண்ண இடமும் சரி நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து ஆக்ஷன், ஹியூமர், எமோஷனல் கனெக்ட் அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த படத்துக்குள்ளே இருக்குது. எல்லாமே வந்து நல்லா நீட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே அளவாக தான் வந்து இருக்கும்.
ஆக்ஷன் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹியூமர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹியூமர் அப்படின்லாம் கிடையாது. அங்கங்கே அப்படியே வந்துட்டு போகும். எமோஷனல் கனெக்ட் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்தில். மெயினாக வந்து அந்த அப்பா பையனுக்கான அந்த பாண்டிங், ஃபேமிலி பாண்டிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த இட்லி கடைக்கான சென்டிமெண்ட், ட்ரெய்லர் கட்லேயே வந்து ஒரு டயலாக் வரும், இந்த இட்லி கடை வந்து இந்த ஊருக்கே ஒரு பெரிய சென்டிமெண்ட் அப்படின்னு. ஸோ அந்த கடைக்கான அந்த சென்டிமெண்ட், அந்த பாண்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆரம்பத்தில் இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணும்போது இட்லி கடை அப்படின்னு டைட்டில் பார்க்கும்போது என்னது இட்லி கடையா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. பட் இந்த படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படமே அந்த கடையை பேஸ் பண்ண ஒரு ஃபிலிம் தான். இப்போ படம் பார்த்து முடிக்கும் போது ஓகே இட்லி கடை அப்படிங்கிறது சரியான ஒரு டைட்டில் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. படத்தில் ஒரு சில டயலாக்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அது எல்லாமே வந்து ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் அதுக்குன்னு வந்து பயங்கரமாக கருத்தூசி போடுற மாதிரி இல்லை ரொம்ப ப்ரீச் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் போகிற போக்கில் அதை சொல்லிட்டு போனது வந்து நல்லா இருந்தது. பிளாக் பேந்தர் படத்தில் ஒரு சீன் ஒன்று வரும். எக்ஸாக்டாக அதே சீனை அப்படியே எடுத்து வைக்கல. அந்த மாதிரியான ஒரு சீனை வந்து நம்ம நேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி தனுஷ் மாற்றி இந்த படத்தில் ஒரு சீன் வச்சிருந்தாரு. அந்த சீன் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி இன்னும் ஒரு சில சீன்ஸ் இந்த படத்தில் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தோடைய கதை, திரைக்கதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டே வந்து சொல்லியிருந்தோம், இது வந்து ஒரு யூஷுவலான ஒரு ஸ்டோரி, ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்குது. இந்த கதையை எடுத்துக்கிட்டு தனுஷ் திரைக்கதை எப்படி பண்ணியிருக்காரு, அதில் தான் இந்த படத்தோடைய வெற்றியே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நார்மலான யூஷுவலான ஒரு ஸ்டோரி தான். ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த இட்லி கடை படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போனதே தெரியல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு பாயிண்ட்டில் வந்து இன்டர்வல் விட்டுருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து இல்லை. செகண்ட் ஹாஃப் வந்து இன்னுமே நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு. பட் அதுக்குன்னு செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப மோசமாகவும் பண்ணிடல. ஒரு டீசெண்டாக நீட்டாக வந்து செகண்ட் ஹாஃபை கொண்டு போய் வந்து முடிச்சிருந்தாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சூப்பரான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், ரொம்ப நார்மலான டீசெண்டான ஒரு செகண்ட் ஹாஃப், அப்படி தான் இந்த படம் வந்து இருந்துச்சு. சரி, என்ன பிரச்சனை ஆச்சு செகண்ட் ஹாஃபில் அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்பவே யூஷுவலான நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது. அதுதான் வந்து கொஞ்சம் செகண்ட் ஹாஃபை டவுன் பண்ணிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். கதையே யூஷுவலான ஒரு ஸ்டோரி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையுமே யூஷுவலான நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்ல அது ரொம்பவே அதிகமாயிடுச்சு. பட் கிளைமேக்ஸை முடிச்ச விதம், இந்த படத்தை கன்க்ளூட் பண்ண விதம் வந்து ஃபீல் குட்டாகவே பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ மொத்தமாக இந்த இட்லி கடை எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நீட்டான டீசெண்டான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் படமாக அமைஞ்சிருக்கு. தாராளமாக தியேட்டருக்கு போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவுமே இந்த படத்தில் கிடையாது. ஸோ இன்றைக்கி இந்த இட்லி கடை தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே இந்த படத்தை பார்த்து முடித்தவங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.